ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறவங்கள்ட்ட தற்போது பேஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஃப்ரீலான்சர் டெக்ஸ். 15% ஃப்ரீலான்சிங், அதாவது இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்துட்டு டொலர் மூலமாக அல்லது யூரோ வேறு ஒரு கரன்சி மூலமாக மணி ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர எல்லாருக்குமே வந்து 15% டெக்ஸ். இது வந்து கம்பெனி கோஆப்ரேட் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரெண்டு கான்செப்டில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது உண்மைத்தன்மை தானேன்னா உண்மைதான். ஸோ இதில் வந்து சில மெயின் கான்செப்டுகள் இருக்குது. ஸோ இது வந்து வெளிநாட்டில் நீங்கள் போய் இருந்து ஒர்க் பண்ணுற மணிக்கு இந்த டெக்ஸ் பொருந்தாது. நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு ஐடி துறையோ டிசைனிங் துறையோ அல்லது யூடியூப் மணி மேக்கிங் ஃப்ரீலான்சிங் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இலங்கையில் இருந்துட்டு வெளிநாட்டில் மணி மேக் பண்ணுற அந்த கரன்சியில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய டெக்ஸாக இந்த டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, கெசட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் ரூபாவை தாண்டும்னா அந்த 18 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு டெக்ஸ் இல்லை. அந்த 18 லட்சம் ரூபாயை தாண்டி வர அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அடுத்து வர 5 லட்சத்துக்கு வந்து நீங்கள் 6% டெக்ஸ் பே பண்ணணும். அதே போல் அதுக்கு அடுத்து வர 5 லட்சத்துக்கு வந்து 12% எடுக்கப்பட்டு 18% நீங்கள் டெக்ஸ் பே பண்ணணும். இது IMF-ஆல் 30% இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னதை இவங்க பேசிக்கொண்டு இதை 15% இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பே பண்ணுற டெக்ஸில் வந்து கோஆப்ரேட் டெக்ஸில் என்ன நடக்கும்னு சொன்னால், ப்ராஃபிட்டுக்கு, அதாவது அவங்க ஏர்ன் பண்ணுற மணிலேருந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டுக்கு அந்த பெர்சன்டேஜும், இண்டிவிஜுவல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்களுக்கு கழிக்காமல் அவங்க ஏர்ன் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுக்கும் மொத்தமான அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இந்த பெர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை நான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற எல்லாத்துக்குரிய ப்ரூஃப்ஸ்களையும். ஸோ இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வருடத்துக்கு 18 லட்சத்தை தாண்டும்போது கட்டாயமாக நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து ஃப்ரீலான்சரான நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதே மாதிரி நம்மளோட கிளாஸில் இருக்கிற வெப்சைட்ஸில் வந்து அங்கவே வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் சிலது வந்து நாங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், W8 பென்ங்கிற ஃபார்ம். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற ஹை ட்ரஸ்டட் கம்பெனிஸ் வந்து இந்த ஃபார்மை வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்மை அந்த யூசர்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லுது. இப்போ நாங்கள் நடைமுறையில் எங்களோட கிளாஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் நல்ல ஏர்னிங்கை ஜெனரேட் பண்ணதுன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லும் ஆரம்பத்தில். பட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுது, டெக்ஸ்ட் ஃபார்மை. ஸோ இது வந்து லீகலான ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனிகள தேவைக்காகவும். ஸோ நீங்கள் இதில் வந்து சரியான தெளிவை கொண்டுட்டு நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணி கொள்ளலாம்.